தாம்பரம் ரயில் நிலையத்தில் முன்பதிவு சிறப்பு ரயிலுக்கு முன்பதிவற்ற பயணச்சீட்டு வழங்கியதால் அதிகாரிகளோடு பயணிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெய்சங்கர் இணைப்பில் இருக்கீங்க. விவரங்கள். அதாவது தொடர் பொங்கல் விடுமுறை காரணமாக சொந்த ஊர்களுக்கு தென் மாவட்டங்களை நோக்கி செல்லும் விரைவு ரயிலில் அதிக அளவு கூட்டம் பயணிக்கிறார்கள். சென்னை எழும்பூரிலிருந்து இந்த விரைவு ரயில்கள் புறப்பட்டு வரும் நிலையில் அதில் அதிக அளவு பயணம் செய்து வருகிறார்கள். தாம்பரத்தில் மேலும் கூட்டம் ஏறி பயணம் செல்லும் நிலையை தான் காணப்படுகிறது. குறிப்பாக தாம்பரத்திலிருந்து சிறப்பு ரயில் ஒன்று இன்று திருச்சி வரை இயக்கப்பட்டது. அந்த ரயில் 3:45 மணிக்கு புறப்படும் என ரயில்வே சார்பில் அறிவிக்கப்பட்ட நிலையில் அதே நேரத்தில் அப்போது முன்பதிவு இல்லாத டிக்கெட்டும் வழங்கப்பட்டது. இது 250க்கும் மேற்பட்டோர் முன்பதிவு இல்லாத டிக்கெட் எடுத்துக்கொண்டு அந்த சிறப்பு ரயிலில் ஏற முற்பட்டனர். அதில் முன்பதிவு இல்லாத பெட்டி இல்லாததால் அவர்கள் முன்பதிவு செய்த பெட்டியிலே ஏற முற்பட்டனர். இதற்காக அவர்கள் அங்கிருந்த மத்திய ரயில்வே பாதுகாப்பு படையினர் தடுத்தனர். இந்த பெட்டியில் ஏறக்கூடாது என தடுத்தனர். அதே நிலையில் இவர்கள் தரப்பில் அப்போது ஏன் டிக்கெட் மட்டும் வழங்கினீர்கள், 1 மணி நேரம் கழிந்தால் எங்க டிக்கெட் செல்லாதாகிடும் என அவர்கள் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. இருந்தாலும் மத்திய பாதுகாப்பு படையினரும் மீறி அதே ரயிலில் ஏறி புறப்பட்டு சென்றனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. மேலும் இதே போல் சென்னை எழும்பூரிலிருந்து வரும் ரயில்களில் முன்பதிவு இல்லாத பெட்டிகளில் சிறிது கூட இடம் இல்லாத நிலையில் தான் காணப்படுகிறது. நிற்கவே இடம் இல்லாத நிலையில் படிக்கட்டுகளும் தொங்கி செல்லும் நிலையை இங்கே காண முடிகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.